எனக்கு வந்து சிம்மராசி மாதிரி எனக்கு தெரியுது, ஏன்னா சிம்மராசி பலன் தான் எனக்கு ஒத்து போகுதுலாம் கூட சொல்லுவாங்க கடகராசிக்காரன். அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ரெகுலராக நீங்கள் போய் வரதை பார்க்கணும். வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு கடுகு எண்ணெயில் தீபம் போடணும். பச்சை கற்பூரம் வந்து ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து வீட்டிலேயே வச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் அதை மாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் பனி போல கம்மியாகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சிம்மராசி, சிம்மராசியில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப கோவக்காரங்க. அவங்க நார்மலாகவே எல்லாரும் சொல்கிறது தான், கோவக்காரங்க, நீங்கள் ஒரு மாதிரி எப்போவுமே வந்து ஒரு இதாக தான் இருக்கிறீங்க, எப்போவுமே எங்களை வந்து அன்பாக பேச மாட்டேங்கிறீங்கன்னு மனைவி சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க. அல்லது வந்து அவங்களே கூட என்ன பண்ணுவாங்க, அன்பை விரும்புவாங்க, பட் யாருமே நெருங்கி வரமாட்டாங்க. இந்த மாதிரியான உணர்வாங்க. இதுக்கு வந்து பொதுவாக அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் இயல்பாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது, பட் ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க அந்த கர்மவினை போகிறதுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய வந்து நம்ம நார்மலாக வந்து எல்லா எங்களும் இருக்கும் யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். கால பைரவர் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த கர்ம வினைகள் கட்டாயமாக கம்மியாகுங்க.